அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல நேரங்கள்ல நம்ம நம்ம நண்பர்கள்ட்ட, இல்ல குடும்பத்தினர்ட்ட சொல்லுவோம். "என் இடத்துல இருந்து பாரு, அப்பத்தான் உனக்கு தெரியும். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவுதான் நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னு இந்த மாதிரியான கேள்வி கணைகள் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தவரை புரிந்து கொள்வது, அடுத்தவர் இடத்தில் நம்மை வைத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடம். அத ரொம்ப எளிதால்லாம் நம்ம சொல்லிவிட முடியாது. இப்ப இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழகான பண்பை பத்தி தான் நான் பேசப் போறேன். எப்போதுமே நான் ஏதாவது ஒரு காணொளி போடுறேன்னா, அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அத நான் பின்னாடியே சொல்றேன். இன்னைக்கு என்ன உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்னா, இளைஞர்கள பத்தி, அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, அடுத்தவர் துன்பத்தில் பங்கெடுப்பது. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்னு ஒரு பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என் நண்பனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். நான் கூட ஏதாவது ஒரு 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 ஸ்டூடண்ட்ட, ஒரு மாணவர நான் திட்டிப்புட்டேன்னா, அவன் நண்பன் தான் வக்காலத்துக்கு வருவான். "எப்படி ஃபாதர் என் ஃப்ரெண்ட இப்படி திட்டுவீங்க?" அப்படின்ட்டு கல்லூரியில சொல்லுவாங்க. இப்ப அதே ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவன விடவே மாட்டாங்க. அதுதான் அடுத்தவர் கஷ்டத்தை என் கஷ்டமாக பார்ப்பது. அது அந்த உளவியல் பாடத்துல எம்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்தவர் கஷ்டத்தை, அடுத்தவருடைய வலியை என் வழியாக பார்ப்பது. இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதாக நான் பார்க்குறேன். போன வாரம், இன்னைக்கு புதன்கிழமை, போன வாரம் வியாழக்கிழமை எங்கள் கல்லூரியில் படித்து, ஆனந்தா கல்லூரியில் படித்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர்வாகி தேர்ச்சி பெற்று வெளியில போன ஒரு மாணவன், ஒரு ரோடு ஆக்சிடென்ட், சாலை விபத்துல இருசக்கர வாகனம் ஒரு லாரியோட மோதி சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டார். அவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு பையன். எல்லார்ட்டயும் ரொம்ப ஃப்ரெண்டா பழகுவான். என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படி என்று என்னுடைய மனதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப 2 நாள், ஏன்னா முந்தின நாள் காலையில 8 மணிக்கு நடந்த விபத்து, மறுநாள் சாயந்தரம் 6 மணி 6:30க்கு தான் அடக்க முடியுது. இந்த 2 நாளும் அவனோடு படித்த நண்பர்கள், எங்க கல்லூரி மாணவர்கள், அவன் எங்கெங்கெல்லாம் படிச்சானோ, ஸ்கூல் படிச்சவங்க எல்லாரும் அங்க வந்து போய் அந்த தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில மார்ச்சரில எடுத்து அட்டாப்சி பண்ணி உடல்கூறு ஆய்வெல்லாம் முடிச்சு கொண்டு வந்து சேர்த்து அடக்க முடியிற வரைக்கும் அவ்வளவு கூட இருந்ததாக நான் மறுநாள் தான் போனேன். ஏன்னா நான் அன்னைக்குன்னு போனோம்னா அவங்க குடும்பத்தினரை பார்க்க முடியாதுன்னு மறுநாள் போனேன். அவங்க அம்மா, அவங்க அப்பாவும் அழுத அழுக, ஒரு பக்கம் தன் மகன் இறந்து விட்டான் என்ற பெரிய ஒரு தாங்கொண்ணா துன்பமாக இருந்தாலும், என் பையன் ஒரு பைத்தியக்கார பையன்னு நெனச்சேன். அவன் எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்துட்டு போயிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி, அவ்வளவு நண்பர்கள் இங்கே வந்து கூடி நின்னதை பார்த்தா, என் மகனை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படி என்று சொன்னாங்க. இப்படி ஒரு நண்பனுக்கு ஒன்று ஆகிவிட்டது என்றால், அவன் குடும்ப கஷ்டத்தை என் குடும்பமாக எண்ணி போவது இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பண்பு. இதே போல நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது. கடந்த 10 வருடங்களாக அந்த கல்லூரியில் நான் இருக்கிறேன். நிறைய அனுபவம். போன வருஷம் ஹாஸ்டலில் ஒரு பையன் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு கழிப்பறையில் போய் காலை விட்டு கால் சரியான ஒரு காயம் வெட்டிருச்சு. எல்லோரும் தூங்க போயாச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, "அப்பா இப்படி ஆகிப்போச்சு" அப்படின்னு போனால், திடீர்னு அப்புறம் நைட்டு போய் அரசினர் மருத்துவமனைக்கு தான் போனோம். அப்புறம் தனியார் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு. அவன் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். எவ்வளவு டாக்டர் செலவாகும் அப்படின்னு பார்த்தா, 50,000 கண்டிப்பாக செலவாகும்னு விழி பிதுங்கி நின்றார்கள். உடனே அவன் கூட படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் மெசேஜ் எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பையன் ஒரு பையன் உடனடியாக ஒரு தொகை, பெரிய தொகையாக கொடுத்தாங்க. அந்த பையன்
இந்த அடிபட்ட பையனோட பேசவே மாட்டானான். ஆனால் நண்பனுக்கு ஒன்று, என் வகுப்பு தோழனுக்கு ஒன்றுன்னு சொன்னான்னா உடனடியாக சொல்லி 2 நாளில் 52,000 பிரட்டி அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்படி அடுத்தவர் கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அழகான பண்பு நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எனக்கு நீ கொடுத்தாங்க. இன்றைக்கி போய் வழக்கமாக நான் அந்த சமூக பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் நான் என்னுடைய வகுப்பை ஆரம்பிப்பேன். அப்போ என் மாணவர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பிஜியில் அவ்வளோதான் இருப்பாங்க. இந்த சோனம் வாங்சுங் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த சோனம் வாங்சுங். சோனமா? யார் அவங்க அப்படின்னு கேட்டேன். டேய், டெல்லியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஜந்தர் மந்தரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஃபாதர், ஜந்தர் மந்தரா? எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு வேகமாக கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதை கேட்டவன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஏண்டா என்னடா நடக்குது, ஏன்டா இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சொன்ன சொல்லு, என்னமோ சொன்னியே. அப்போ படித்தோமா வேலை வாங்கணுமா போனோமான்னு இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் சமூகத்தில் இவ்வளோ பெரிய நான் சொன்ன இந்த எம்பத்தின்னு சொல்லி பேசிட்டு வரேனே, கஷ்டத்தை அடுத்தவர் கஷ்டத்தை பங்கெடுக்கிறது. இந்த டெல்லி போராட்டம் என்பது அடுத்தவர் கஷ்டத்தை புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் இஸ் a typical எக்ஸாம்பிள் ஃபார் எம்பத்தி அப்படின்னு கூட நான் பார்க்குறேன். அதை விட இன்னொரு மாணவன் இன்றைக்கி வந்தான். நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டான். ஏன்டா அப்படின்னு. இல்லை, நாளைக்கு எங்கள் முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுது, நான் போய் பார்க்கணும். எனக்கு ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருந்த எனக்கு இதை கேள்விப்பட்டவனை, டேய் நாட்டில் என்ன நடக்குது, நீ என்னடா நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி சொல்லி அனுப்புனேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வாறு அப்போ இவங்களுக்கு எப்படி இது தெரியாமல் போச்சு அப்படி என்று என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், ஏமா நேற்று இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தியா இல்லையான்னு கேட்டேன். பார்த்தேன். ஒரு ரீல்ஸு கூட இந்த டெல்லி போராட்டத்தை பற்றி வரலையாமா? எனக்கு வரலையே ஃபாதர் அப்படின்னு சொல்லி. எப்படி வராமல் இருக்கும்? இப்போ என் ஃபோனை எடுத்தேன்னா, இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்டே காமிச்சேன். இப்போ என் ஃபோன் எடுக்கிறேன், இப்போ இன்ஸ்டாகிராம் எடுக்கிறேன். எடுத்த உடனே எனக்கு வரக்கூடியது என்ன? அந்த டெல்லி போராட்டம் தான் வருது. பாருங்கள், டெல்லி போராட்டம். இப்போ இதில் எத்தனை ரீல்ஸ் நான் பார்த்தோம்னாலும் இந்த பாருங்கள், அடிபடுறதுலேருந்து எல்லா வீடியோ வரும். இது எப்பறம் உனக்கு வராமல் போச்சு அப்படின்னா, அப்போ தான் ஒன்று தெரிய வந்துச்சு. நம்ம எதில் கவனம் செலுத்தி என்ன காணொலியை நம்ம பார்க்குறோமோ, எந்த மாதிரியான காணொலியை பார்க்குறோமோ அது மட்டும் தான் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நிற்கும். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் நான் கேட்டு ஒரு 50 பேர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். தெரியல, டெல்லியில் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே, அப்போ அவங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸு யூடியூப் வீடியோவெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஓடிட்டுருக்குது அப்படின்னு பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் இப்போ ஒரு காலத்தில் சொன்னோம்ல, வடக்கம் இருக்காயா, வந்துட்டாங்கடா வெத்தலையை போட்டுக்கிட்டு பான்பராக்கு துப்பிட்டு போவான்னு சொல்லுவாங்க. இப்போ வடக்கன்கள் தான் டெல்லியில் போராட்டம் நடத்தி இறந்த இந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எத்தனை பேர் செத்து போனாங்க. அந்த வழியை தன் வழியாக ஏற்றுக்கொண்டு வடக்கன்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீரத்துக்கும் சமூக போராட்டத்துக்கும் பெயர் போன நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடிகிறது. அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம போட்டே ஆகணும், நிறைய வேலை இருந்தாலும் இன்றைக்கி இதை போட்டாகணும்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு வந்தேன். அப்போ இளைஞர்கள் தங்கள் நண்பர்களுக்கு ஒன்று என்றால் உடனடியே வந்து நிற்கிறாங்க. வாரக்கணக்கில் அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, என் ஊருக்காரன், என் உறவுக்காரன், என் நண்பன், எனக்கு தெரிஞ்சவன், என் ஜாதிக்காரன், என்னுடைய அப்படி என்று அந்த ஒரு நெருங்கிய வட்டம் இருந்தது என்றால் நான் போய் நிற்பேன். எங்கோ நடக்குது, எனக்கு என்ன அப்படி என்று சமூக தீமையால் வலியை அனுபவிக்கும் இளைஞர்களுக்கு நம்ம நெருங்க மாட்டேங்கிறோம். அந்த இளைஞர்கள் படும் இப்போ இறந்து போன ஏறக்குறைய 17 பேர் 20 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நீட்டு கசிவுனால். அதே போல் சிபிஎஸ்சினால் எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இரவு பகலாக படித்து அவர்கள் படும் வேதனையை ஏன் இந்த இளைஞர்கள் புரிய மாட்டேங்கிறாங்க
அப்படின்றத நான் இந்த காணொளி வாயிலாக சொல்ல பார்க்கிறேன். எந்த இளைஞர்கள் இதை பார்த்தாலும், அதான் நேத்தோட ஒரு கட்டுரையில் வாசித்தேன். ராம்லீலா மைதான், ஜந்தர் மந்தர் டெல்லியில், பாம்பேயில் சிவாஜி பார்க், சென்னையில் மெரினா பீச், இந்த இடங்கள்லாம் நடந்த போராட்டங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. தே ஆர் நாட் மியர்லி பப்ளிக் ஸ்பேஸ், பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் மட்டுமல்ல, அது ஒரு ஜனநாயக திரையரங்கம் அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு தே ஆர் ஆல் டெமோக்ராட்டிக் தியேட்டர்ஸ். அதனால் பொதுமக்களுக்கு ஒரு கோபம் வந்து விட்டது என்றால் அது எம்பத்திக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். யாரோ ஒருத்தன் அடி போட்டு போயிட்டான். இப்போ ஒவ்வொரு வீடியோவில் அவங்க போலீஸ் லத்தி சார்ஜ் அடித்து ரத்தம் ஓடுறதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆகா இப்படி படுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையை என் வேதனையாக இந்த இளைஞர்கள் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி இப்போ என்ன அவங்க வைக்கிற ஒரே டிமாண்ட், என்ன கோரிக்கை? பதவி விலக வேண்டும். இந்த கல்வி அமைச்சர் இந்த தவறுக்கெல்லாம் நினைத்து பதவி விலக வேண்டும், அதை மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனால் ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இது வரைக்கும் பதவி யாருமே விலகலையா? இந்த அமைச்சர்கள் பதவி விலகுதல் என்பது 2014ஆம் ஆண்டோடு முடிஞ்சிருச்சு. எங்கே சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஆ ராஜா, சசி தரூர், தயாநிதி மாறன், ஈவன் நம்ம கட்சியை சேர்ந்த அந்த ஆளும் கட்சியை சேர்ந்த எடியூரப்பா வரைக்கும் தன்னுடைய தவறுக்கு அந்த தன்னுடைய அமைச்சகத்துக்கு பொறுப்பு அந்த ஏதாவது ஒரு ஃபெயிலியர் தோல்வி வந்து விட்டது என்றால் அது என்னுடைய பொறுப்பு, நான் பதவி விலகிறேன் என்று சமூக பொறுப்போடு கூடிய அரசியல்வாதிகள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இப்போ அது அப்படி அல்ல. ஏறக்குறைய இது ஒரு 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 வித்தியாசமான, அதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, எலக்டோரல் விக்ட்ரி இஸ் நாட் த லைசன்ஸ் டு ஸ்டாப் லிசனிங் டு த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக்குடைய வாய்ஸ், பொதுமக்களுடைய குரலுக்கு செவிமடுப்பதை நிறுத்தும் உரிமம் என்பது இந்த தேர்தல் வெற்றி என்பதல்ல. மாறாக நம்முடைய மக்களின் கோபத்தை அவர்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சமூக மாற்றத்திற்கான குரல், சமூக மாற்றத்திற்கான சிறிய போராட்டத்தில் நேரடியாக பங்கெடுக்காவிட்டாலும் இது மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு, நேற்று அந்த மாணவர்கள்ட்ட அப்படி கடுமையாக பேசினேன். அதுக்கப்புறம் போய் வாசிங்கம்மான்னு வாசித்த முடித்த பிறகு 2 மணி நேரம் எங்கள் வகுப்பறையில் இந்த டெல்லி போராட்டத்தை பற்றிய ஒரு விவாதம் நடந்தது. அப்படி மாணவர்கள் சமூக அக்கறையோடு வாழ்ந்தால் இன்னும் சிறப்பான ஒரு சக்தியாக, வெறுமனே குறுகிய சக்தியோடு நம்முடைய எம்பத்தி நின்று விடாமல் விரிவான, யாருக்கு கண்ணுக்கு தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அது ஏன் கஷ்டம் என்று முன் வந்து குரலை கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் மாற வேண்டும் என்று இந்த காணொளியில் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.